ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது ஒரு லெஃப்ட் ஓவர் ஸ்நாக்ஸ் ஐட்டம். காலையில் உப்புமா. உப்புமானாலே எல்லாருக்குமே செம அலர்ஜி தான். ஸோ அவசரத்துக்கு நம்ம செஞ்சாலும் அவசரமாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எப்படியும் கொஞ்சம் மிச்சம் இருக்கத்தான் செய்யும். மிச்சமான உப்புமாவில் சூப்பர் ஸ்நாக்ஸ் இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி காயல் சமையல் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஸோ அப்டேட்ஸ் நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஒரு காலையில் செஞ்ச உப்புமா ஒரு கப் அளவுக்கு மிச்சம் இருக்குது அப்படின்னு வச்சிங்க. இப்போ ரவை உப்புமா தான் நார்மலாக எப்போதும் பண்ணுறது தான். ஸோ அதை நம்ம இப்போ ஒரு ஈவினிங் டைமில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். ஸோ அதை நல்லா உதிர்த்து விட்டுட்டு கொஞ்சம் சின்ன சின்ன பால்ஸாக செஞ்சுக்கலாம். உருண்டைகளை நம்ம அப்படியே டைரெக்டாக வச்சோம்னா உடஞ்சி போயிடும். அதனால நம்ம ஏதாவது செய்கிறதா இருந்தால் அதை வேக வச்சுட்டு செஞ்சோம்னா அந்த பால்ஸ் அப்படியே இருக்கும். ஸோ கையில் கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய் தடவிட்டு நம்ம ஸ்டீமர் வச்சு அதை வேக வைக்க போகிறோம். இது இட்லி தட்டிலையும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு 3 to 5 minutes வேக வச்சா போதும். ரொம்ப நேரம் வேக வச்சாலும் அது தண்ணி விட்டுடும். அதனால ஒரு 3 to 5 minutes அந்த சூடு மேலே அது கொஞ்சம் இறுகக்கூடிய அளவுக்கு வந்தால் போதும் நமக்கு. இப்போ ஒரு 3 to 5 நிமிஷம் அது வேக வச்சு நம்ம எடுத்துடலாம். ஸோ இது அப்படியே கொஞ்சம் அப்படி இருக்கட்டும். நம்ம அடுத்ததாக தாளிக்கிறது எப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஒரு சட்டியில் தேவையான அளவுக்கு 1 tablespoon அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்குங்க, அல்லது நெய் கூட சேர்த்துக்கலாம். அதில் கடுகு, சீரகம், உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம தாளிக்கிறதுக்கு நார்மலாக சேர்க்குற மாதிரி தான் சேர்த்துக்கிறோம். எக்ஸ்ட்ராவாக நமக்கு முந்திரி பருப்பு, வேர்க்கடலை, நட்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டதை இதுலேயும் சேர்த்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த நட்ஸ் எல்லாம் நம்ம சேர்க்கும் போது ஈவினிங் டைமில் இந்த ஸ்நாக்ஸை சாப்பிட்றதுக்கு ரொம்ப க்ரன்ச்சியாகவும் ரொம்ப ருசியாக இருக்கும். ஸோ இது கூட தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள், விருப்பப்பட்டால் சாம்பார் பவுடர், இல்லைன்னா நம்ம ரெகுலராக குழம்புக்கு யூஸ் பண்ணக்கூடிய மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுங்க. அடுப்பை சிம்லே வச்சுங்க. இப்போ நம்ம வேக வச்சிருக்கிற உப்புமா உருண்டைகளை இதெல்லாம் சேர்த்துடலாம். இந்த பால்ஸ் எல்லாமே ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி கொஞ்சம் தள்ளியாக போட்டுங்க. உடனே கரண்டி வச்சு கிண்டாமல் இந்த மாதிரி சட்டியை மட்டும் கலந்து ஆட்டி விட்டிங்கன்னா இதை அப்படியே நல்லா குலுக்கி விட்டுடுங்க. சேர்ந்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 minutes 3 to 5 minutes போதும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சோண்டு கொத்தமல்லி இலை, விருப்பப்பட்டால் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சு விடலாம். 5 to 10 நிமிஷத்தில் அருமையான ஸ்நாக்ஸுங்க இது. ஸோ இது யாருமே நம்ப மாட்டாங்க, இவ்வளோ லெஃப்ட் ஓவர் உப்புமாவில் இவ்வளோ சூப்பரான ஸ்நாக்ஸாக. ஸோ இதுக்குன்னே நீங்கள் உப்புமாவை மிச்சம் வச்சுட்டு இந்த ஸ்நாக்ஸை கட்டாயமாக ட்ரை பண்ணி பார்க்கணும். வீட்டில் உள்ள எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இனி உப்புமா மிச்சம் ஆயிடுச்சுன்னா கவலையே வேண்டாம். இந்த மாதிரி சூப்பரான ஸ்நாக்ஸ் நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.